ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நமக்கு வெங்காயம் மட்டும் வச்சு நமக்கு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி சேர்க்குறனா கூட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு சின்ன தேங்காயை துருவிட்டு எடுத்திருக்கேன், ஒரு பாதி அளவு. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி தோல் சீவிட்டு ஒரு இன்ச் அளவு நம்ம தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7 பல் அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்கணுங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதை நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் சோம்பு ஒரு துண்டு, பட்டை ஒரு கிராம்பு, அன்னாசி பூ பாதி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சோம்பு நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா பெரிய சைஸாக 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, அதையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3/4 ஸ்பூன். கறி மசால் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் வதக்கினீங்களாவே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, தேங்காய், அதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி அதை நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் தேவையோ அந்த அளவு சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலைலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் திக்காக வரும். நம்ம கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அளவு அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்ம கொதித்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு சரியாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போய் நமக்கு ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இந்த குருமாவோட நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ்லாம் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், நம்ம லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு காய்கறிலாம் கட் பண்ண தேவையில்லைங்க. ஒரு வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஈஸியான குருமா செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.